தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதரை அன்பு செய்ய மனிதராக மனுவுரு எடுத்த இறைவன் மனிதனோடு என்றென்றும் வாழ விரும்பி தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் பானமாகவும் நமக்கு விட்டு சென்றார். பாலைவனத்தில் பசித்திருந்த மக்களுக்கு மன்னா வழங்கிய இறைவன் தன்னை பல நாட்களாக பின்தொடர்ந்து வந்து போதனையை கேட்டு பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உணவளித்த இறைவன் தன்னையே உணவாக தந்திருக்கின்றார். அன்பில் பல வகை உண்டு, எந்த பிரதிபலனும் பார்க்காத அன்பு. நீ அன்பு செய்யாவிட்டாலும் நான் எனது அன்பை தருவேன் என்று உள்ளார்ந்த அன்பை தருவது. இத்தகைய அன்பை கொண்டவர் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவையே நாம் திருமுழுக்கு வழியாக மீட்பரும் ஆண்டவருமாக நமது மாபெரும் கொடையாக பெற்று உள்ளோம். அழியா வாழ்வாகவும் நம் வாழ்வுக்கு ஆற்றல் தரும் அருமருந்தாகவும் உடல் இரத்தமாகவும் இருந்து நம்மை தந்தையோடு இணைக்கும் அரும்பணியை ஆற்றுகின்றன. இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதே கொடைகளை பிறருக்கு பகிர்ந்து வாழும் போது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இத்தகைய மகிழ்வில் இறைவனை தேட நாம் எப்பொழுதும் கொடுப்பவர்களாக திகழ்ந்திட வரம் வேண்டி கல்வாரி பள்ளியில் இணைவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. இது என் உடல், இது என் இரத்தம் என்று இயேசு தன்னையே நமக்காக உணவாக தந்ததை இன்றைய நாளிலே பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உட்படுகிற நாம் அவருடைய பிரசன்னம் நம்மை என்றும் தொடர தேவையான அருள் வரங்களை இப்பணியிலே நாம் அன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் கிடைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் முற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கு உமது அருளின் ஊற்றனை எம்மில் புதுப்பித்தருள். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறாங்க. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணிய வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வழங்கப்பட அதில் உட்பட வேண்டும் என்ற இறைவாக்கினர் அடிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறாங்க. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா
இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி வரச் செய்வாராக. ஞானத்திலும் அறிவிலும் இறைவன் தொடர்ந்து வளர்த்தெடுக்கவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜெயக்குமார் விக்டோரியா குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் உடம்பில் உள்ள பிரச்சனையை நீங்க வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். போரில் வெற்றி பெற்று வந்ததற்கு நன்றி பலியாக உன்னத குருவும் இயேசுவின் முன்னோடியுமான மெல்கிசதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்தார். எல்லா நிலைகளிலும் கடவுளின் உடனிருப்பு நம்மை தொடரும் என்பதை உணர்த்தும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் தொடக்கமில் வாசகம் அதிகாரம் 14 வாசகம் அந்நாளில் சாலமோன் அரசர் முற்றில் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் மற்றராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி உயிரையும் மண்ணிலையும் தோற்றுவிட்ட உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்து உன்னத கடவுள் போற்றி உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி இருந்தார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவரும் வழங்காமல் Amen.
வாசக முன்னுரை. நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கிறது. நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு பெறுகின்றோம். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைப்பதை எடுத்து கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிப்படுவோம். இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தினால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதில் இருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் மரபை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. எந்த உணவை எவராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 முதல். அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டியலுக்கும் சென்று தங்கமும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பெற்று மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழா. போன வாரம் 3 கடவுள், அதற்கு முந்தைய வாரம் தூய ஆவி பெந்தகோஸ்தே பெருவிழா. ஆக இயேசுனுடைய விண்ணேற்றத்திலிருந்து வரிசையாக இயேசுவினுடைய ஆண்டவருடைய திருவிழாக்களை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதுக்கு அடுத்து என்ன திருவிழா கொண்டாட போறோம்?
கடைசியாக இயேசுவனுடைய திரு இருதய பெருவிழாவோடு பொது காலத்துக்குள் நாம் நுழைவோம். பொது காலம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்குரியவர்களே, இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. இதை நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசு தன்னையே தந்த திருவிழா. திருச்சபை 7 இவ்வாறு சொல்கிறது: நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சம். என்ன அர்த்தம்? ஊற்றுன என்ன அர்த்தம்? ஊற்றுன என்ன அர்த்தம்? நீரூற்று, ஊற்று, அதுதான் தொடக்கம். நம்ம வாழ்க்கையினுடைய தொடக்கம் நற்கருணை தான். உச்சம், வாழ்க்கையினுடைய பீக் ஆஃப் த லைஃப் என்று சொல்வார்கள். வாழ்க்கையினுடைய நிறைவு வரை நற்கருணை தான் நமக்கு எல்லாமுமாக இருக்கிறது என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நற்கருணை, ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தம், இதெல்லாம் மையமாக அமைந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்துவை எடுத்து சென்றிருக்கிறது. இப்படிப்பட்ட நற்கருணைக்கு இன்றைக்கு விழா எடுக்கிறோம். நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவசிக்கிறோமா? உண்மையிலேயே நம்புறோமா? எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? நற்கருணையில இயேசு உயிரோடு இருக்கிறாங்க, எதை வச்சு நம்புறீங்க? இல்ல எல்லாரும் சொல்றாங்க, சின்ன பிள்ளைல இருந்து சொல்லி கொடுத்தாங்க, அதனால நம்புறோம் அப்படிங்கிறீங்களா? இல்ல உண்மையிலேயே வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறீங்களா? இந்த ரெண்டுக்கு வித்தியாசம். வாழ்க்கையை அனுபவிக்கிற வரை கண்டிப்பாக நம்முடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருக்காது. எனவேதான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 16ஆம் ஆசீர்வாதத்தை நற்கருணை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஏடு ஒன்று, ஒரு மடல் ஒன்று எழுதியிருக்கிறார். 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி ஒரு மடல் நற்கருணை பற்றி எழுதுகிறார். அந்த மடலிலே 3 காரியங்களை குறிப்பிடுகிறார் நற்கருணை பற்றி. நற்கருணை விசுவசிக்கப்பட வேண்டிய மறைபொருள். மறைபொருள்னா என்ன? போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்குதா? மறைபொருள்னா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? அப்பவே மறந்துடணும். அந்த வாரம் அடுத்த கொண்டே வரக்கூடாது. அப்படியா? போன வாரம் 3 இறைவனை பற்றி சொல்கிற பொழுது இது விசுவாசத்தின் மறைபொருள் என்று சொன்னோம். மறைபொருள் என்ன அர்த்தம்? கடவுளால் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு வெளிப்பாடு. மறைந்திருப்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். மறை என்றால் மறைந்திருத்தல், இன்னொன்று மறை என்றால் வேதம். ஆக கடவுள் விவிலியத்தின் வழியாக, இறை வெளிப்பாட்டின் வழியாக வெளிப்படுத்துவதுதான் மறைபொருள். அப்போ திருத்தந்தை இந்த 3 வகையாக இதை பிரித்து பார்க்கிறார். நற்கருணை முதலில் விசுவசிக்கப்பட வேண்டிய மறைபொருள். இரண்டாவது நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். மூன்றாவது நற்கருணை வாழ்வாக்கப்பட வேண்டிய மறைபொருள். விசுவசிக்கப்பட வேண்டிய மறைபொருள். இன்றைக்கு நாம் விசுவசிக்கின்றோமா? உண்மையில் ஆண்டவர் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவசிக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நாம் விசுவசிக்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கு விவிலியம் அதற்கு சான்று பகர்கிறது. விவிலியத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இயேசுவே சான்று பகர்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கின்ற போது கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், நீர் தூய ஆவியால் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு என்ன பெயரிடுவீர்? இயேசு இன்னொரு பேர் என்ன பேர் சொல்லுவாரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு. ஆக பிறக்கின்ற போதே கடவுள் வேற எங்கேயும் இல்லை, உங்களோடு தான் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இயேசு பிறக்கிறார். அதனால தான் கடைசியாக இந்த உலகை விட்டு செல்லுகிற போது விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்னால் தன் சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், ஏதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படி சொன்னவர் அதற்கான அடையாளத்தை விட்டு செல்கிறார். மனித கண்களுக்கு தெரிகின்ற அடையாளத்தை, கடவுள் ஒன்றுமில்லாதவர், எதுவுமே இல்லாதவர், கடவுள் உருவமற்றவர், கடவுளை இந்த மனித கண்களால் பார்க்க முடியாது. எனவே நாம் மனித கண்களால், இந்த ஊனக்கண்களால் இறைவனை காண வேண்டும் என்பதற்காக தனது இறுதி இராவுணவின் போது இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்கு அடையாளமாக அப்பரச வடிவிலே தன்னை தந்துவிட்டு போகிறார்.
அன்புக்குரியவர்களே, கடவுளே தன்னை வெளிப்படுத்துகிறார் நற்கருணை. இயேசு போய் சொல்லுவாரா? இயேசு போய் சொல்லுவாரா? சொன்னா அதுக்கப்புறம் நம்ம கும்பிட வேண்டிய தேவையே கிடையாது. அப்படிதான். அப்ப இயேசு அவர் வாயினாலே, அவருடைய வார்த்தையினாலே சொல்லி இருக்கிறார், இது என் உடல், இது என் ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று. அதனாலதான் ஒவ்வொரு நாளுமே நாம் திருப்பலி ஒப்புக் கொடுப்பது இயேசுவினுடைய நினைவாக, ஆண்டவர் இயேசுடைய இறுதி ராவுணவை நினைவாகத்தான் திருப்பலி ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக விவிலியம் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளது, நற்கருணையில் இயேசு என்றும் நமக்காக உறைந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நற்கருணையில் இருக்கிறது என்பது மிக தெளிவாக இறை வெளிப்பாடாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அறிவியல் நமக்கு அதை பல நிலைகளிலே உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அறிவியல் நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான நற்கருணை தொடர்பான புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக 2-3 வாரங்களுக்கு முன்னால் நம்முடைய திருச்சபை ஒரு புதுமையை அங்கீகரிக்கிறது. திருச்சபை அவ்வளவு எளிதாக எந்த புதுமையும் அங்கீகரிக்காது. அது புனிதர்களுக்கான புதுமையாக இருக்கலாம், நற்கருணை தொடர்பான புதுமையாக இருக்கலாம். பல கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் திருச்சபை அறிவிக்கும். மூட நம்பிக்கையாக எதையும் செய்யாது. அப்போ 3 வாரங்களுக்கு முன்னால் திருச்சபை அங்கீகரிக்கிறது ஒரு புதுமை. எந்த புதுமையை? கேரளாவிலே நடந்தது தெரியுமா? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் தெரிந்த அந்த புதுமை பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னால் திருச்சபை இது உண்மைதான் என்று அங்கீகரித்திருக்கிறது. கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக நற்கருணை தொடர்பாக பல புதுமைகள் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. முதல் புதுமையாக பதிவு செய்யப்படுவது இத்தாலி நாட்டிலே லான்சியானோ என்கிற இடத்திலே நடந்த புதுமை. 13ஆம் நூற்றாண்டிலே ஒரு குருவானவர், ஒரு இளம் குருவானவர், என்னை போல ஒவ்வொரு நாளும் திருப்பலி வைக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் எடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன சந்தேகம்? உண்மையிலே நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவரை உண்மையிலே இருக்கிறீரா? எனக்கு வெளிப்படுத்தும். இந்த ஒரு வேண்டுதலோடு தான் அவர் ஒவ்வொரு நாளுமே திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். ஒரு நாள் அப்படி அவர் எழுந்தேற்றத்தின் போது நற்கருணையை தூக்கி காட்டி இது என் உடல் என்று சொல்லுகிற போது அவர் கைகளிலே இரத்தம் வழிந்தோட ஆரம்பிக்கிறது. அந்த அப்பம் சதையாக மாறுகிறது, பதறி போகிறது. ரச கிண்ணத்தில் இருக்கிற அந்த ரசம் இரத்தமாக மாறுகிறது. இது உண்மையில் நடந்தது. இன்றைக்கும் லான்சியானோவில் இருக்கிற அந்த பேராலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக திருத்தந்தைக்கு செய்து போகிறது. அதை எடுத்து பல கட்ட ஆய்வுகள் செய்யப்படுகிறது. பல ஆய்வுகள். கடைசி ஆய்வு 1970ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி அதனுடைய முடிவு வெளியிடப்படுகிறது. எப்போ? 13ஆம் நூற்றாண்டு 1300 நடந்த புதுமை ஏறக்குறைய 600 ஆண்டுகளாக பல ஆய்வுகள் செய்யப்படுகிறது. இந்த ஆய்வு செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கடவுளே இல்லை என்று மறுக்கின்ற நாத்திக மருத்துவர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்த மருத்துவர்கள், கத்தோலிக்க மருத்துவர்கள் என்று பல பேர் சேர்ந்து இதை பல முறை ஆய்வு செய்கிறார். இந்த ஆய்வினுடைய முடிவு என்ன சொல்லுகிறது? இந்த சதை, இந்த ரத்தம் மனிதனுடைய ரத்தம், மனிதனுடைய சதை. இந்த சதை மனிதனுடைய இதயத்திற்கு அருகில் இருந்து அவன் உயிரோடு இருக்கும் போது வெட்டி எடுக்கப்பட்ட சதை. இதுதான் அந்த ஆய்வு சொல்லுகிறது. திரும்ப இந்த ரத்தம் ஏபி வகையை சார்ந்தது. இந்த இரத்தத்தை எதனோடு ஒப்பிடுகிறார்கள் என்றால், இயேசு இறந்த பின் அவருடைய உடலை போர்த்தி இருந்த அந்த துணியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த காய்ந்த இரத்தத்தை ஒப்பிடுகிற போது இந்த 2 இரத்தமும் ஒரே இரத்தமாக இருக்கிறது, ஒரே மனிதனுடைய இரத்தம் என்று அந்த ஆய்வு சொன்னது. அன்புக்குரியவர்களே, இப்படி பல புதுமைகள் தொடர்ந்து நற்கருணை தொடர்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புதுமை எல்லாமே எதை சொல்லி காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், இது என் உடல், இது என் இரத்தம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் அதை உண்மை என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆக இன்றைக்கு விவிலியமும் இந்த அறிவியலும் நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆண்டவரை தான் இன்றைக்கு நாம் உணவாக உட்கொண்டு வருகிறோம். நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உணர்வு பூர்வமாக அதை நம்புகிறோம். சாலக்குடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலக்குடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தியான இல்லம் ஒன்று இருக்கிறது. யாராவது போயிருக்கீங்களாங்க? போனதில்லையோ?
நம்முடைய இந்த பகுதியில் கேரளாவில் இருக்கிற சாலக்குடியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தியான இல்லம். எல்லா மக்களுக்கான தியானங்களும் தொடர்ந்து தியானம் நடந்து கொண்டே இருக்கும். தனித்தனி மொழிகளில், ஆங்கிலத்தில், தமிழில், மலையாளத்தில் என்று தனித்தனியாக தியானங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த தியான இல்லத்தினுடைய அந்த நிறுவனர், அதனுடைய இயக்குனர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், நான் எவ்வளவோ இறையியல் படித்திருக்கிறேன், எவ்வளவோ மேற்படிப்பு படித்திருக்கிறேன், ஆனால் எந்த மேற்படிப்பும் எந்த இறையியலும் எனக்கு நற்கருணை விசுவாசத்தை கொண்டு வரவில்லை. எனக்கு நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை எது கொண்டு வந்தது என்றால் என் அம்மா எனக்கு கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப, நம்ம பாப்பா மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்க அம்மாவோட நான் ஒவ்வொரு நாளைக்கு கோயிலுக்கு வருவேன். அப்படி கோயிலுக்கு வர்றப்ப எங்க அம்மா என் கையை பிடிச்சு கோயிலுக்கு கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து பூசையில் உட்கார்ந்து இருக்கிறப்ப முழங்காட்டோடு என் அமைதியாக எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நேரத்துல எங்க அம்மாவுடைய முகத்தை பார்க்கிறப்ப எனக்கு வித்தியாசமா இருக்கும். கையை கும்பிட்டு எங்க அம்மா முழங்கால் போட்டிருப்பாங்க. அந்த குருவானவர் நற்கரணையை தூக்கி காட்டுறப்ப எனக்கு அப்போ அந்த நற்கரணையெல்லாம் தெரியாது. ஆனா எங்க அம்மா முகத்தை பார்க்கிறப்ப ஏதோ கடவுளை கண்ட முகம் போல எங்க அம்மாவுடைய முகம் எனக்கு அந்த நேரத்துல தெரிஞ்சிச்சு. இன்னைக்கும் நான் நற்கரணையை தூக்குறப்பெல்லாம் எங்க அம்மாவுடைய முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த அனுபவம், என் தாயினுடைய முகம் கடவுளை கண்ட முகத்தை போல அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு குழந்தையாக இருந்தப்ப அந்த முகம்தான் உண்மையில் இந்த நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எனக்கு இன்றைக்கு விசுவசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி விசுவசிக்கிறோம்? உணர்வு பூர்வமாக நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இல்லை வெறுமனே ஒரு விசுவாசத்தோடு, அதாவது எல்லாம் சொல்றாங்க இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த விசுவாசம் நிலைத்திருக்காங்க. நான் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் மட்டும்தான் இந்த நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, உம்மை இந்த நற்கரணையில் கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை எனக்கு தான். உம்மை கண்டுகொள்ளக்கூடிய, உம்மை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை எனக்கு தாரும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இரண்டாவது, இன்றைக்கு இயேசுனுடைய திருவுடல் திருத்தத்தை கொண்டாடுகிறோம். இது விசுவசிக்கப்பட வேண்டிய மறைபொருள். விசுவசிப்போம். இது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். கொண்டாடுகிறோமா இல்லையா? பல விதங்களில் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒரு கொண்டாட்டம். நற்கரணை பவனி வைக்கிறோம், நற்கரணை ஆசீர்வாதம் வைக்கிறோம், புதுநன்மை வைக்கிறோம். இது எல்லாமே நம்முடைய கொண்டாட்டம், நற்கரணை கொண்டாட்டமாக இருக்கிறது. மூன்றாவது தான் முக்கியமானது, இது வாழ்வாக்கப்பட வேண்டிய மறைபொருள். இந்த நற்கரணையை நான் விசுவசிக்கிறேன் என்றால், ஏற்றுக்கொள்கிறேன் என்றால், இந்த நற்கரணை இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் என் வாழ்க்கையில் வாழ்வாக்கப்பட வேண்டும். எப்படி வாழ்வாக்கப்பட வேண்டும்? நிறைய காரியங்கள் இருக்கும். 2 காரியங்களை மட்டும் பார்ப்போம். இந்த நற்கரணைக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவோம்? நாம நடைமுறையில் என்ன சொல்லுவோம்? அப்பம் நற்கரணையை மாறி, நற்கரணையை மாறினப்ப என்ன சொல்லுவோம்? நன்மை. அப்படிதானே? நன்மை எடுக்கணும், புதுநன்மை, நன்மை எடுக்கிறோம். அப்போ நற்கருணை, நல்ல கருணை, அதுதான் நன்மை. அப்போ நன்மை எடுக்கிறோம். இந்த நன்மையை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இந்த நன்மையை நான் என் உணவாக உட்கொள்கிறேன் என்றால் நான் அடுத்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும். அதுதான் இந்த நன்மை கற்றுக் கொடுக்கிற அடிப்படையான காரணம். நன்மையை உட்கொள்ளுகிற நான் நன்மை செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் செய்கிறேனா? நன்மையை உட்கொள்கிற நான் ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் செய்கிறேனா? அப்படி செய்யவில்லை என்றால் இந்த நன்மை எனக்கு விசுவாசமாக இல்லை. இந்த நன்மையில் ஆண்டவர் இருக்கிறார் என்று எனக்கு உண்மையில் நான் விசுவசிக்கவில்லை என்பதுதான் அர்த்தமாக மாறிப்போகும். அப்போ முதல் பாடம் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது, நன்மை எடுக்கிறேன், நன்மை செய்யணும். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் நன்மை எடுக்கிறேன் அப்படி என்றால் நான் நன்மை செய்வேன். எதற்காக ஒரு வயசுக்கு மேலதான் நாம நற்கரணை கொடுக்கிறோம், புதுநன்மை கொடுக்கிறோம்? அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும், நான் நற்கரணை உட்கொள்ளுகிறேன், ஆண்டவரை உட்கொள்ளுகிறேன், நன்மையை உட்கொள்ளுகிறேன், நான் நன்மை செய்ய வேண்டும். இதை அறிவுபூர்வமாக நம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். எனவேதான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் புதுநன்மை கொடுக்கிறோம். அப்போ முதல் காரியம், நன்மை எடுக்கிற நான், இந்த நன்மையை கொண்டாடுகிற நான் நன்மை செய்ய வேண்டும்.
இரண்டாவது, இந்த நற்கருணை நன்மை என்ன வடிவில் இருக்கிறது? என்ன வடிவில் இருக்கு? முக்கோணமா இருக்கா, சதுரமா இருக்கா, வட்டமா இருக்கா, நீளமா இருக்கா? எப்படி இருக்குது? வட்டம். அப்படிதானே? வட்டம் எதனுடைய அடையாளம்? வட்டம். ஒரு இடத்துல வட்டம் உட்கார வைக்கிறோம்னா என்ன அடையாளம்? சமம். சமத்துவத்தினுடைய அடையாளம் தான் வட்டம். ஒரு வட்டமாக அமர்கிற பொழுது ஒரு புள்ளி, அதை சுற்றி வட்டம் போடுகிற போது புள்ளியிலிருந்து எல்லாமே சம அளவு. அதுதான் வட்டம். அப்போ வட்ட வடிவில் நன்மை ஆண்டவர் நன்மையாக நமக்கு வருகிறார். அந்த வட்ட வடிவு நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த நன்மைத்தனம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற சமத்துவம். இயேசு சமத்துவமாக வாழ்ந்தாரா இல்லையா? வாழ்ந்தாரா இல்லையா? தெரியலையோ? கண்டிப்பா. இயேசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறப்ப இந்த காலத்துல கூட நாம் அப்படி வாழ்வதற்கு வாய்ப்பே. அந்த ஒரு சமத்துவம் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த ஒரு நிலையை அத்துணையும் உடைத்து போட்டார். அத்துணை சமுதாயத்தில் இருந்த எல்லா வகையான கட்டுக்களையும் பாரம்பரியங்களையும் உடைத்தறிகிறார். அந்த இயேசு வாழ்ந்த காலத்துல பெண்கள் ஒரு உயிராக கூட மனிதர்களாக மதிக்கப்படாத ஒரு சூழல். தெருவில் நின்று ஒரு பெண்ணானவள் தன் கணவனோடு கூட பேசக்கூடாது. அதுதான் யூதர்களுடைய சட்டம். ஒரு பெண் தெருவில் நின்று பேசுவதற்கு அவளுக்கு அனுமதியே கிடையாது. ஆனா இயேசு சமாரிய பெண்ணோடு அங்கு கிணற்றடியிலே உரையாடுகிறார். தனக்கென்று பெண் சீடர்களை வைத்திருந்தார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2025 வாழ்றோம். இந்த 2025 2 தடவை யாராவது ஒரு பெண் சாமியார் மகளாக வந்துட்டுனா என்னென்னவோ பேசுகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அத்துணை ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவு பெண்களை ஒரு உயிராகவே மதிக்காத சூழலில் இயேசு அங்கு சமத்துவத்தை அங்கு முன்வைக்கிறார். ஆணும் பெண்ணும் சமம் என்கிற சமத்துவத்தை அங்கு முன்வைக்கிறார். அன்றைக்கு யூதர்கள் மற்ற எல்லாரையும் புற இனத்தவர்களை மனிதர்களாக மதிக்காத ஒரு சூழல். இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற ஜாதிய மனநிலை அன்றைக்கு இருந்தது. அங்கு அவர்கள் மத்தியிலே புற இனத்தவர்களை அவர் தன்னோடு வைத்துக் கொள்கிறார், தன் சீடர்களாக வைத்துக் கொள்கிறார். அவர்கள் வீடுகளுக்கு சென்று உணவருந்துகிறார். எவ்வளவு பெரிய புரட்சி! இன்றைக்கு கூட நாம் செய்வதற்கு முடியாத ஒன்றை அன்றைக்கே இயேசு செஞ்சார். உண்மையிலேயே இயேசுவை பற்றி பார்க்கிற பொழுது கார்ல் மார்க்ஸ் சொல்வார். அதான் உண்மை. பொது உடைமையினுடைய நிறுவனராக இருக்கிற கார்ல் மார்க்ஸ் சொல்வார், இந்த உலகத்தின் முதல் பொது உடைமைவாதி யார் என்றால் அது ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்றார். அத்துணை பேரையும் சமமாக பார்த்தார். மனிதனை மனிதனாக நேசி. கடவுளின் சாயலாக மனிதன் இருக்கிறான். அவன் படித்தவனோ படிக்காதவனோ பாவியோ நல்லவனோ அவன் பணக்காரனோ ஏழையோ இதையெல்லாம் வேண்டாம் வச்சு, ஆனால் அவன் ஒரு மனிதன். அதற்காக அவனை நீ சமமாக பார்க்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய சமத்துவ நாயகன் இயேசு. அந்த நன்மை ஆண்டவரைத்தான் வட்ட வடிவில் நான் உட்கொள்கிறேன். அப்ப நான் செய்ய வேண்டியது, இன்றைக்கு என் மத்தியில் வாழுகிறவர்களை அத்துணை பேரை படிப்பை கொண்டோ பணத்தை கொண்டோ பதவியை கொண்டோ ஜாதியை கொண்டோ மதத்தை கொண்டோ எந்த அடிப்படையிலும் என்னை விட தாழ்ந்தவனாக நான் ஒருபோதும் பார்க்காமல் சமமாக பார்க்கின்ற ஒரு பார்வையை இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த 2 பாடங்களை மட்டும் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். நன்மை ஆண்டவரை, உம்மை நன்மையாக உட்கொள்கிற நான் மற்றவருக்கு நன்மை செய்யும். நன்மை ஆண்டவரை, உம்மை நன்மையாக உட்கொள்கிற நான் உம்மை போல அத்துணை பேரையும் சமமாக பார்க்க வேண்டும். அந்த ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மூன்றாம் நாளில்
பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்களை இறை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். இதோ நமது நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நன்மையாக நமக்குள் வருகின்ற சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த ஆண்டவர் இதோ மத்தியில் நமக்கு நன்மை செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகவர்களாகவும் நற்செய்தியின் தூதுவர்களாக தொடங்கிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதற்காக தமது உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா உணவாக பானமாக தந்த அன்பு இறைவா, திருமுழுக்கு வழியாக ஒரு குருத்துவத்திற்கு பங்கு பெற்றுள்ள பிள்ளைகளாக நாங்கள் அனைவருக்கும் நீ தந்த ஆசீர்வாதங்களையும் தந்தையும் பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்ல மனம் வந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்னம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஒன்றிணைக்கும் உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் எம் நாடு சந்திக்கும் சவால்களான சமத்துவ மென்மை, வன்முறை, பிரிவினைவாதம் ஆகியவற்றாலான பிரச்சனைகளுக்கு நீதியான முறையில் தீர்வு காணவும் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நல்லாட்சியை வழங்கிடும் முயற்சியில் ஈடுபட வேண்டிய வரம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் பிறப்பிடமே எம் இறைவா, இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய எளிமையை நாங்களும் எங்களது வாழ்வில் கடைபிடித்து வாழவும் அகந்தை, செருக்கு, ஆணவம் இவற்றினை அகற்றி பணிவு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பெற்றிடவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடவும். ஆண்டவரே, நீர் எனக்குள் வருகின்றீர், என்னோடு இருக்கின்றீர் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அதற்கான வரத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை நீச மலர்கள் பறித்து தருவேன்.
என்னையும் எல்லாம் தருகின்றே அன்புக்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவையான நன்மைகளுக்காகவும் புனிதர்களை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று உள்ள எல்லாம் வல்ல மெய்யான உருவாகிய அவர் நிலையான வழிமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்க பழிப்பொருளாக முதல் தம்மை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடு வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கின்ற. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாகும். அவர் பாடுபடப்படும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கரண்டு செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்க பரவி இருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் சிறப்பாக இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஸ்வீட்லின் கிரேஸ் எனும் பிள்ளையையும் ஜெயக்குமார் விக்டோரியாவும் குடும்பத்தாரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரோடும் உமது திரு அவையின் அன்பின் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்புக்குரியவர்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான நூறு அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான தந்தை வனனா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வழியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வழியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வழியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செல்வழி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இது என் உடல், இது என் ரத்தம், என் நினைவாக செய்யுங்கள் என்று நம்மோடு தங்கியிருக்கிறவர். இந்த சபரை விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். உன் பானமாகட்டும்.
கிறிஸ்தேசுவில் அன்பிற்கவர்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் திருவுடல் திருத்த பெருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே வழிபாட்டை சிறப்பித்து திருக்குடும்ப சபையினர் பெரியவங்கள்லாம் வந்து வாசித்தீங்க, மிகச்சிறப்பு. எனவே திருக்குடும்ப சபையினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளோம். வருகின்ற வாரம் சிறப்பிக்கின்றவர்கள் மறைக்கல்வி மன்றத்தினர். எனவே மறைக்கல்வி மன்றத்தினர் வருகின்ற வாரம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 29ஆம் தேதி மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான பயிற்சி சாத்தான்குளத்தில் வைத்து நடைபெறுகிறது. அங்கு பயிற்சியும் அதைத் தொடர்ந்து புத்தகம் மறைக்கல்வி பாடநூலும் கொடுக்கப்படும். எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் அருள் கூர்ந்து இந்த பயிற்சிக்கு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களை, திருப்பலி முடிந்தவுடன் திருக்குடும்ப சபை கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை பகலில் நடைபெறும். இப்பொழுது நமக்கு திருப்பலிக்கு தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே திருப்பலி முடிந்தவுடன் திருக்குடும்ப சபை கூட்டமானது நடைபெறும். அதே நேரத்தில் நிர்வாக குழு கூட்டமும் நடைபெறும். நன்றி மன்றாட்டிற்காக எழுந்திருப்போம். இன்றைக்கு நம்முடைய குழந்தை ஸ்வீட்லி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். முன்னவரை ரொம்ப வைக்கப்படுறாப்புல பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாம் நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து என்புறுவதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. மகள் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.